இயேசுவோட சிலுவை பாடுகள் அதை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். இந்த நாள்லையும் கூட நம்ம எல்லாருக்கும் தெரியும் இயேசு எதற்காக சிலுவையை சுமந்தார்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். மறுபடியும் அதை நம்ம நினைத்து பார்ப்போம். ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இயேசு எதை சுமந்தார் அப்படின்னு சொன்னா, சிலுவையில நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய துக்கங்களை சுமந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொடூரமான சம்பவங்கள். சிலுவையின் பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரியான பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் கர்த்தர் சொல்றாரு, நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். துக்கங்கள் சொல்லி சொல்லும்போது தாங்க முடியாத ஒரு இழப்பும் தோல்விகளும் ஏமாற்றங்களும் மனவேதனைகளும் இதெல்லாம் துக்கங்கள்னு சொல்லி நம்ம சொல்லலாம். கவலை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, தனிமையை அனுபவிப்பது, இதெல்லாம் துக்கத்தோடு கூட சேர்ந்த வார்த்தையா இருக்குது. இப்படி கொடூரமான சூழ்நிலைகள், கொடூரமான பாடுகளை தேவன் என்ன பண்றாரா, நம்மளுடைய பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய துக்கங்களை அவர் சுமந்தார்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அடுத்து ஏசாயா 53:11 சொல்லப்பட்டிருக்கு, அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அக்கிரமங்களை தேவன் என்ன பண்றாருன்னா சுமந்து கொள்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அக்கிரமம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அது ஒரு ஒழுங்கற்ற செயல். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் நம்ம தேவனிடத்துல ஒப்புரவாகி தேவனிடத்துல அறிக்கை செய்து அந்த பாவத்தை விட்டுவிடும் போது தேவன் என்ன பண்ற, நம்மளுடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டது அந்த இடத்துல வெளிப்படுது. அதனால நம்மளுடைய அக்கிரமங்கள் நீங்கிறதா காணப்படுகிறது. பரம்பரையாக என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர்லாம் அவங்க அம்மா அப்பா செய்யற பாவம், அதை தொடர்ந்து பிள்ளைகளும் அந்த பாவங்களை செய்யறது, பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் அதே பாவத்தை செய்கிறது, இதெல்லாம் என்னன்னா அக்கிரமம் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த அக்கிரமங்களை தேவன் என்ன பண்றாருன்னா சுமந்து கொண்டாரு சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததா பார்க்கிறோம் ஏசாயா 53:12 அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் நம்மளுடைய பாவத்தை சுமந்து இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திலே வந்தார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாவம் சொல்லி சொல்லும் போது மற்றவர்களுக்கு நாம செய்த பாவம், இல்லைன்னா நம்மளுடைய சரீரத்துக்கு விரோதமாக நமக்கு நாமளே என்ன பண்றோம்னா சில பாவங்களை நம்ம செய்யும். சிந்தனையினால, கண்களினால, இச்சைகள், இந்த மாதிரியான காரியங்கள்லாம் செய்து நம்ம பாவம் செய்யறோம். இந்த பாவத்தெல்லாம் என்ன பண்றாருன்னா தேவன் சுமந்து கொண்டார் சொல்லி பார்க்கிறோம். அடுத்து பார்க்கிறோம் மத்தேயு 8:17 சொல்லப்பட்டிருக்கு, அவர் நம்மளுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய நோய்களை சுமந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்மளுடைய பலவீனங்களையும் வியாதிகளையும் அவர் என்ன பண்றாருன்னா ஏற்றுக்கொண்டு அவர் நம்மளுடைய நோய்களையும் சுமந்து கொண்டார்னு சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் இயேசு எதற்காக செய்யணும் அப்படின்னா, ஏசாயா 63:9 சொல்லப்பட்டிருக்கு, நம் மீது அவர் வைத்த அன்பின் நிமித்தமும் பரிதாபத்தின் நிமித்தமும் பூர்வ நாட்களிலெல்லாம் தூக்கி சுமந்து வந்தார். நம்மளுடைய பாவங்களையும் நம்மையும் அவர் எதுக்கு சுமக்கணும் அப்படின்னா, அவர் நம்ம மேல வைத்த அன்பு, அந்த அன்பும் நம்ம மேல வைத்த பரிதாபமும், நாம மன்னிப்பு கேட்டும் இல்ல நம்ம செய்கிற நன்மைகளின் நிமித்தமாகவும் அல்ல, அவர் நம்ம மேல அன்பின் நிமித்தமாக இதை அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம பெர்க்மன் செய்ய பாடல்ல பார்ப்போம், நீ சுமக்க தேவையில்லை விசுவாசி அது போதும் அப்படி சொல்லிட்டு. சில காரியங்களை நம்ம சுமக்க தேவையில்லை, ஏன்னா தேவன் அது எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார். எதெல்லாம் நம்ம சுமக்க வேண்டாம் அப்படின்னா, நம்ம இள வயதின் நிந்தையை நம்ம என்ன பண்ண வேண்டாம்னா சுமக்க வேண்டாம். நம்ம சின்ன வயசுல இருந்து நிந்தையான அனுபவங்கள் எல்லாம் நம்ம கடந்து வந்திருப்போம். அந்த நிந்தையை நம்ம சுமக்க வேண்டாம். ஏன்னா அவர் என்ன பண்ணாரு, நமக்காக நம்முடைய நிந்தையை அவர் சுமந்தாரு. புலம்பல்ல சொல்லப்பட்டிருக்கு, பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி. அப்போ நம்ம சுமக்கிறதான பாரங்கள், கஷ்டங்கள், இதை எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணார்னா சிலுவையில சுமந்து விட்டார்.
லட்சையை சுமந்து வெட்கம் அடைவான்னு சொல்லி எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த லட்சைய தேவன் என்ன பண்றாருன்னா நமக்காக சுமந்து தீர்த்தவரா இருக்கிறார். நம்ம அனுபவித்த நம்ம கடந்து வந்த அவமானங்கள், துரோகங்கள், இது எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணார்னா சுமந்துட்டார். அதனால அதையெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டாம், சுமக்க வேண்டாம். இதையெல்லாம் தேவன் பாதத்துல இறக்கி வச்சுட்டு, ஏசப்பா நீங்க சுமந்துக்கோங்க, நான் இனிமேல் இதை சுமக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில காரியங்களை சுமக்க வேண்டும். அது எதுன்னு மட்டும் நம்ம தியானிப்போம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 54, 55வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 54, 55. அவர்கள் படவிலிருந்து இறங்கிற உடனே ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறமெங்கும் ஓடி திரிந்து பிடியாள்களை படகில் கிடத்தி அவர் வந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டு இடங்களெல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். இதுல நம்ம பார்க்கிறோம், அவர்கள் படவில் இருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை இயேசுன்னு சொல்லி அறிந்து இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பிணியாளிகளை சுகமாக்குவார், இவர் பேய்களை ஓட்டுவார்னு சொல்லி அவர் இயேசுவை அறிந்து கொண்டவர்களாக ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா பிணியாளிகளையும் படுக்கைகள்ல வியாதியாய் கிடக்கிறவர்களையும் இயேசுவினிடம் சுமந்து கொண்டு வந்தார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவரை அறிந்த நாம, இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று அறிந்த நாம, நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய பலவீனங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார்னு சொல்லி அறிந்த நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி கட்டப்பட்டு விடுதலை ஆகாம இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் இயேசுவின் இடத்துல சுமந்து கொண்டு வருகிறவர்களா நம்ம இருக்கணும். மார்க் 2:3 நமக்கு எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு சம்பவம் தான் திமிர்வாதக்காரனை குறித்து. திமிர்வாதக்காரனை 4 பேர் என்ன பண்ணாங்கன்னா சுமந்து கொண்டு இயேசுவினிடம் கொண்டு வந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அவருடைய விசுவாசத்தை கண்டு தேவன் அந்த இடத்துல விடுதலையை தந்தாருன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ நாம ஆண்டவரை விசுவாசிக்கிறது நிமித்தமாக கட்டப்பட்டு இருக்கிறவர்களை தேவன் என்ன பண்றாருன்னா விடுதலை ஆக்குகிறார். இன்னொரு காரியம் என்னன்னா மரியாதை போல நம்ம என்ன பண்ணோம்னா இயேசுவை சுமந்து அநேகரை இயேசுவுக்கு காண்பிக்க வேண்டும். மரியாள் இயேசுவை சுமந்து இயேசுவை இந்த உலகத்திற்கு அறிவித்தாள். இயேசுதான் ரட்சகர்னு சொல்லி இந்த உலகத்திற்கு அறிவித்தாள். அதே மாதிரி நாம என்ன பண்ணணும்னா நம்ம செல்லுகிற இடங்கள்ல இயேசுவை சுமந்து கொண்டு போகிறவர்களா, இயேசுனுடைய பாவங்களை சுமந்து கொண்டு போகிறவர்களா நாம இருக்கணும். அடுத்து ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எபிரேயர் 13:13 நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 13:13. ஆகையால் நாம் அவர்கள் இந்தியை சுமந்து பாளையத்துக்கு பொறுமை அவர்களை புறப்பட்டு ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பாக்குறோம். நாம அடுத்ததான் நம்ம என்ன சுமக்கணும் அப்படின்னா அவருடைய நிந்தையை சுமக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பாக்குறோம். அவருடைய நிந்தையை சுமக்கணும் அப்படின்னா அவருக்கு ஏற்பட்ட அதே அவமானம், அதே இகழ்ச்சி, அதை நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிந்தையை சுமக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாக்கியம். எபிரேயர் 11:26 சொல்லப்பட்டிருக்கும். எபிரேயர் 11:26, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. மோசே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எகிப்திலே என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா அவரு சந்தோஷமா ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை தான் பாக்கியம் சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா மோசே அங்க எகிப்துல இருந்து வந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு வருகிறதான நிந்தை அதுதான் நமக்கு பாக்கியம். கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம படுகிற பாடுகள் அந்த காரியங்கள் நமக்கு மேன்மையா இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். 1 பேதுரு 4:14 சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்களா இருப்பீர்கள் சொல்லிட்டு. அப்போ கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிறதான நிந்தையை நம்ம ஏற்றுக்கொள்றோம், அது பாக்கியம் சொல்லி கருதுறோம். அந்த நிந்தையை சுமக்கிறதுனால நம்ம பாக்கியவான்களா எண்ணப்படுறோம்.
அடுத்து நிந்தை வருகிறதுனால நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சோர்வடைந்து விடக்கூடாது. நிந்தை வரும், ஆனாலும் என்ன பண்ணணும்னா இயேசு வந்து எப்படி இந்த நிந்தனைகள் எல்லாம் சகித்து கொண்டார் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு அவரையே நம்ம என்ன பண்ணணும்னா நினைத்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 12:10 சொல்லப்பட்டிருக்கு, பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. கிறிஸ்துவின் நிமித்தமாக வருகிறதான எல்லா காரியங்களிலும் நாம என்ன பண்ணணும்னா பிரியப்படணும். அதுல நம்ம முறுமுறுத்து விடக்கூடாது. அவருடைய நாமத்துக்காக நாம என்ன பண்ணணும்னா அவமானம் அடைவதற்கு கூட பாத்திரராக என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சில ஆண்டவர் வந்து நமக்காக சிலுவை சுமந்தார். முதல்ல பார்த்தது போல நம்மளுடைய பாடுகளையும் துக்கங்களையும் அக்கிரமங்களையும் பாவத்தையும் நம்மளுடைய பலவீனங்களையும் அவர் சுமந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். நாம வந்துட்டு சுமக்க கூடாது எதை அப்படின்னா நம்மளுடைய சின்ன வயசுல அனுபவித்த நிந்தையும் லட்சைகளையும் நம்மளுடைய பாரத்தையும் அவமானத்தையும் துரோகத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது நினைக்க கூடாது. அதை நம்ம சுமக்க கூடாது. ஏன்னா கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார். கிறிஸ்துவின் சிலுவையை நம்ம சுமக்க வேண்டும். எப்படி அப்படின்னா நம்ம வந்து அநேகர ஆண்டவரிடத்துல கட்டப்பட்டிருக்கிறவர்களை சுமந்து கொண்டு வரணும். அநேக இந்த அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக நம்ம பாரப்படணும். இன்னொன்னு மரியாதை போல நம்ம கிறிஸ்துவ அநேகருக்கு வெளிப்படுத்தணும். அவருடைய நிந்தையை சுமக்கிறவர்களா நாம இருக்கணும். இதெல்லாம் நம்ம எப்போ செய்வோம் அப்படின்னா அவருடைய சிலுவையை பின்பற்றி அவரை பின்பற்றி என்னை பின்பற்றி வருகிறவன் என் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வரணும்னு சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவரை பின்பற்றணும். அவர் மேல நம்ம அன்பு வைத்து அவர் அண்டி கொண்டு நம்ம வாழும் போது அவருடைய சிலுவையை எடுக்கிறதற்கு நம்ம தயங்க மாட்டோம். நம்ம நிந்தையும் அவமானங்களை சகிக்கும் போது அது மேன்மையா நமக்கு இருக்கிறது. அதனால நம்ம சோர்ந்து போகாமல் அவருடைய சிலுவைய நம்ம சுமந்து அநேகருக்கு இயேசுவை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா காண்பிப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.